ஓகே, இந்த சைட்டுக்கு எங்கள் டீம் ப்ரப்போஸ் பண்ணது வந்து மகாக்கனி மரம். ஆனால் இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். மகாக்கனிக்கு வேறு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, டீக்கு வேறு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஏன் இந்த சைட்டுக்கு நான் மகாக்கனி கொடுக்காம டீக்கு கொடுத்தேன், ப்ரீவியஸ் சைட்டில் ஏன் நான் மகாக்கனி கொடுத்தேன் அப்படின்ற டீட்டெயிலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியோட இதை நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ நம்ம கறிக்கடை சிக்கன் கடைக்கு போய் மட்டன் வாங்க பார்த்துருப்போம். ஸோ அங்கே வந்து ஒரு கட்டையில் வச்சு சிக்கன் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மரத்தோட தூள் அந்த நம்ம வாங்குகிற கறியில் வந்து அது சேர்ந்துருக்காது. மரத்துக்குன்னு ஒரு சுவை இருக்கும், துவர்ப்பு சுவை அந்த மாதிரி இருக்கும். நம்ம வாங்குகிற கறியில் அந்த துவர்ப்பு சேர்ந்துருக்காது. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் அந்த கறிக்கடையில் வச்சுருக்க அந்த மரம் வந்து புளிய மரத்தை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. அதே மாதிரி நம்ம உலக்க குத்துவோம் பார்த்தீங்களா, அந்த உலக்கையுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கருங்காலி மரம் யூஸ் பண்ணாங்க. இப்போ கருங்காலி மரத்துக்கு டிமாண்டுன்றதுனால கரும்பருது அப்படின்ற ஒரு மரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லொக்கேஷன் பர்பஸை பொறுத்து நம்ம மரத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வீட்டுக்கு மட்டும் எப்போயுமே ஒரே மாதிரி தேக்குன்னு போகாமல் அந்த பர்பஸை பொறுத்து அந்த மரத்தை சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் என்னோடய ப்ரீவியஸ் சைட்டுக்கு இந்த சைட்டுக்குமே நான் மரத்தை மாற்றியிருக்கேன். என்னோட கனெக்டடாக இருங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸில் எதனால இந்த மரத்துக்கு போகிறன்றதை நான் எலாபரேட்டாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.